மரணம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் சபரிநாதனின் அன்பு வணக்கங்கள். மரணம் பற்றி ஓஷோ அவர்களின் பார்வையை இப்போது பார்ப்போம். விடிகாலை கடைசி நட்சத்திரமும் மூழ்கி கொண்டிருந்தது. ஒரு நண்பர் தம் உறவினரின் மரணச் செய்தியை கொண்டு வந்திருந்தார். அவர் என்னிடம் கேட்டார், தினமும் மரணம் சம்பவித்து கொண்டிருக்கிறது. ஆயினும் மக்கள் தமக்கு மரணமே ஏற்பட போவதில்லை என்கிற தோரணையில்தான் வாழ்ந்து வருகிறார்கள். நமக்கும் ஒரு நாள் மரணம் உண்டு என்பதை யாருமே நினைத்து பார்ப்பதில்லையே. இத்தகைய மரணங்களுக்கு இடையே இத்தகைய விசுவாசம் ஏற்பட காரணம் என்ன என கேட்டார். நான் கூறினேன், இந்த விசுவாசம் மிகவும் அர்த்தபூர்வமானது. மரணிக்கும் உடலில் அமர்ந்திருப்பவன் மரணிப்பதில்லை. அது மரணத்தின் மேற்பரப்பாய் உள்ளது. ஆனால் மையத்தில் மரணம் இல்லை. உடல் மனம் என்பதை பார்த்து கொண்டிருப்பவன் நன்கு அறிகிறான், நான் உடலுக்கும் மனதுக்கும் அப்பாற்பட்டவன் என்று. மரணத்தை பார்த்து கொண்டிருப்பவன் மரணமாக மாட்டான். அவனுக்கு தெரியும், எனக்கு மரணம் இல்லை. மரணம் என்பது வெறும் உடலின் மாறுதலே. நான் நித்தியமானவன், எல்லாவித மரணங்களையும் கடந்தவன் தான் என்று. இந்த அறிவானது உணர்வற்றது. இதனை உணர்தலே முக்தி அடைதலாகும். மரணம் கண் எதிரே காட்சி தருகிறது. அமரத்துவத்தின் ஞானமோ மறைவாக உள்ளது. அதையும் பிரத்யட்சமாக்கி கொள்கிறவனே பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை என்பதை அறிந்து கொள்கிறான். வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு ஜீவனை அடைதலே மோட்சமாகும். அது ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் உண்டு. அதை அறிந்து கொண்டால் போதும். ஒரு சாதுவை யாரோ கேட்டார்கள், மரணம் என்றால் என்ன, வாழ்வு என்றால் என்ன? இதனை அறிந்து கொள்ளவே நான் உங்களிடம் வந்துள்ளேன். அதற்கு சாதுவானவர் கொடுத்த பதில் மிகவும் அபூர்வமானது. அப்படியென்றால் வேறு எங்காவது செல்லுங்கள். நான் இருக்கும் இடத்தில் மரணமும் கிடையாது, ஜீவனும் கிடையாது. இத்துடன் இந்த பதிவு முடிகிறது. மேலும் ஒரு சிறப்பான பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.